Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. Means for Anna University for having given such a wonderful award, recognizing the services of our beloved Vice Chancellor, Professor Dr. Rajaram. I thank on his behalf to Mr. Murali. Since a similar function is going on in Anna University campus in recognition of Dr. Abdul Kalam, who was previously a professor at Anna University, so our Vice Chancellor is unable to attend this program. However, he has conveyed his gratitude and wishes to all of you. Now let me switch over to Tamil. பிறந்து சிறந்த மொழிகள் பல உண்டு, ஆனால் சிறந்தே பிறந்த மொழி தமிழ் மொழி. அதிலும் குறிப்பாக சொல்லின் செல்வர் அமர்ந்திருக்கின்ற இந்த அவையிலே தமிழிலே பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் தெரியாதவரிடம் பேசி கைதட்டுவது வாங்குவதை விட தமிழ் அறிஞருடன் பேசி நம் தவறுகளை திருத்திக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சொல்லின் செல்வர் எனக்கு தெரிந்து ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்பாக ஒரு பொறியியற் கல்லூரிக்கு சென்று பேசி வந்தார். அதற்கு முன்பாக அந்த கல்லூரியில் மாணவர்கள் கலாட்டா, அவர்கள் சரியாக வருவதில்லை, டெஸ்ட்டு கூட கட்டடிப்பாங்க அப்படின்லாம் இருந்தது. அப்புறம் நாங்கள் விசிட் போகும்போது பிரின்ஸிபல் சொன்னார், சார் இப்போ ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, எல்லோரும் சின்சியராக வராங்க. எப்படிங்கன்னா ஒரு சொல்லின் செல்வர் சிவமையா வந்து நிறையா பேசினார், அதுலேருந்து ஒரு மாற்றம் அப்படின்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சது சொல்லின் செல்வர் என்றால் அவர் ஏதாவது வார்த்தை சொல்லின் மாணவர்கள் அதன் வழி செல்வர். ஐயா சரிதானா ஐயா? அந்த வகையிலே சொல்லின் செல்வரை நாங்கள் தொலைதூரத்திலிருந்து பார்த்திருக்கிறோம். இன்று அருகில் அமர்ந்து பார்க்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை முரளி அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதிலும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் இந்த கிருஷ்ணா ஸ்வீட்க்கும் பாலமாக இருக்கின்ற திருமதி சேஷபூர்ணிமா அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நான் வந்த உடனே பார்த்தது கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாங்க. பொதுவாக ஃபங்க்ஷன் 6 மணினா டிராஃபிக் ஜாம், அது வர பார்த்தீங்கன்னா ஒரே கொலு, அந்த வீதியே கொலு வச்ச மாதிரியா இருக்குது. பட் எல்லோரும் டயத்துக்கு வந்துட்டாங்க, கரெக்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நான் பார்த்தது இந்த மைக் கரெக்டாக எல்லோரும் பேசுகிறதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொல்லுது. ஏன்னா பொதுவாக நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு வேலை செய்யாது, கரண்ட் இருக்கும். இப்படி தான் ஒரு ரூரல் சைடில் ஒரு ஸ்கூலில் பேசும்போது மைக்கு வேலை செய்யலை, கரண்ட் என்னப்பா சரியாக இருக்கான்னு பேசும்போது திரும்ப கரண்ட் வந்துச்சா. நானும் சரி பண்ணுங்கும் போது முன்னால் ஒரு பையன், சின்ன பையன், அவன் சொன்னான், சார் ஸ்பீக்கர் லூஸு. அவன் எந்த ஸ்பீக்கரை சொன்னான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்பீக்கர் ரொம்ப நல்லா இருக்குது, ஏன்னாங்க எல்லோரும் வந்திருக்கோம். அந்த வகையில் மிக்க நன்றி. அப்துல் கலாம் ஐயா பற்றி சொல்லணும்னா, ஹி வாஸ் அ ப்ரொஃபஸர். அவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னால் 2 வருஷம் அண்ணா இன்னும் பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க, பேராசிரியர், அது கௌரவ பேராசிரியர். அவர் அந்த டிஆர்டிஓவில் முடித்து நேராக பெங்களூரில் இருக்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸுக்கு தான் போகிறதா இருந்தது. ஆனால் அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் செனட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபைனலாக இவருக்கு வந்து முறையான டாக்டரேட், இவர் எங்கே படித்து டாக்டரேட் வாங்கலை, இது வந்து ஒரு ஹானரி டாக்டரேட், இந்த டாக்டரேட்டை வச்சு அவர் இங்கே ப்ரொஃபஸராக வர முடியாதுன்னு சொன்ன உடனே, அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கலாநிதி இருந்தாங்க, துணைவேந்தர். அவர் உடனே நைட்டோட நைட்டு அங்கே போய் அவர் மறுநாள் கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டார். ஒரு தமிழன் வந்து அங்கு கௌரவிக்கப்படவில்லை என்றால், நான் இங்கே ஒரு தமிழனாக இருந்து அவரை கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இம்மிடியட்டாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து அங்கே அவர் பேராசிரியர் ஆனாங்க, ஒரு கௌரவ பேராசிரியர். அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிறைய வந்திருப்பீங்க, கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், அதில் மெயின் கேன்டீன், அதுக்கு அடுத்து AUFRG இன்ஸ்டியூட் ஃபார் கேட்காம், தட்ஸ் கால் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனி இன்ஸ்டியூட் ஃபார் கேட்காம், அதில் நான் வந்து ஒரு டைரக்டர். அதுக்கு அடுத்த பில்டிங்கில் தான் அவருக்கு ரூம், RCC ராமானுஜம் கம்ப்யூட்டர் சென்டர். இந்த சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வருவார் வாக்கிங். அப்போ ஜனாதிபதி அவரும் தெரியாது எங்களுக்கு 2001
வாக்கிங் போது சேர்ந்து போவோம். சில சமயம் எங்களோட உள்ளே வந்து உட்காந்து பேசுவார். பேசும்போது நாங்கள் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ், AutoCAD அதெல்லாம் பண்ணும்போது சொல்லுவார், எதுக்கு இம்போர்ட்டட் சாஃப்ட்வேர், நம்மளாம் ஏதாவது சாஃப்ட்வேர் தயாரித்தா என்ன, நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து ரொம்ப கேஷுவலாக அந்த காலத்தில் பழகிருக்கோம். அப்புறம் ஜனாதிபதி அப்புறம் வந்திருக்கார். வந்து பேசும்போது ஒரு நாள் இது மாதிரி வரும்போது ஒரு மாணவர்கள் கேட்டாங்க, ஐயா நீங்கள் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க டிஃபென்ஸில் இருக்கும்போது, இப்போவும் பண்ணுறீங்க, சில சமயத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெயர் வேறு யாருக்காவது போயிட்டா நீங்கள் அதுக்காக வருத்தப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கும்போது அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார், கதை. அதாவது தம்பிகளா, அந்த பில்டிங் கட்டுவாங்க, மல்டி ஸ்டோரி பில்டிங். அது கட்டும்போது கிரவுண்ட்லேருந்து கட்ட ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாரம் பலகை கட்டுறதுக்காக பக்கத்தில் சவுக்கு மர கம்பை வச்சு கட்டிகிட்டே போவாங்க. பலகையை வச்சு கட்டி ஒரு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் சவுக்கு மரமாக கட்டிட்டு போவாங்க. இந்த பில்டிங்கெல்லாம் கட்டி முடிஞ்சு வெள்ளை அடிப்பாங்க, கலர் அடிப்பாங்க. அப்போ அது வரைக்கும் சவுக்கு மரம் இருக்கும். அது எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த சவுக்கு மரத்தை கலட்டி ஒரு சாரக்கயிறு சுற்றி பின்னால் போட்டுருவாங்க. திறப்பு விழாவுக்கு அன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, வாழை மரத்தை கட்டுவாங்க முன்னால். என்னமோ பார்க்குறவங்களுக்கு இந்த வாழை மரம் தான் இந்த கட்டினதுக்கு பிரயோஜனமானது மாதிரி வாழை மரம் கம்பீரமாக நிற்கும். ஆனால் அந்த வாழை மரம் வந்து குறைஞ்சபட்சம் 3 நாள் தான், அதிகபட்சம் 3 நாள் தான். அப்புறம் அது கெட்டு போயிடும். அந்த வாழை இலையை வந்து பசுமாடு மாடுகள் தின்றுடும். அந்த காயை வந்து எல்லோரும் பறிச்சுட்டு போயிடுவாங்க, வாழை மரத்தை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அந்த சவுக்கு மரம் பின்னால் இருந்தது மறுபடியும் எடுப்பாங்க. அந்த சவுக்கு மரம் ரெடியாக இருக்கும், நான் அடுத்த கட்டடம் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும். அதனால் நான் அந்த சவுக்கு மரமாக தான் இருப்பேனே தவிர வாழை மரமாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லுவார். அந்த வகையில் அப்துல் கலாமோட நினைவுகளை நான் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். அதோட இன்றைக்கி இன்னொரு சிறப்பான நாள். அதாவது மகாதேவ ஐயரை பற்றி சொன்னாங்க. அவர் பேர்லேயே இருக்குது மகாதேவன். பெருமையாக சொல்கிறதுக்கு மகாதேவன் பேரே அப்படி வச்சுட்டாங்க அவருடைய தாய் தந்தையர்கள். அடுத்ததாக இன்றைக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் 15 குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே, GHTMO. அதாவது இன்றைய தினத்தில் வந்து கைகளை சுத்தமாக கழுவுதல் யூனிசெஃப் சொல்லி எல்லா ஸ்கூல்லையும் பண்ணுறோம், நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். நான் அண்ணா யூனிவர்சிட்டியோட சேர்ந்த ஸ்கூல் அண்ணா ஜெம், அதில் வந்து நான் செக்ரட்டரி பண்ணுறோம். அதாவது ஹேண்ட் வாஷிங் டே, கைகளை சுத்தமாக வச்சுக்கிறது. அது இன்டர்நேஷ்னல் டே. அது யாரோ வச்சுட்டாங்க என்றைக்கோ. ஆனால் அது பார்த்துங்க, கரங்கள் சுத்தமாக இருக்கணும், கரைபடாத கரமாக இருக்குன்னு சொன்ன அப்துல் கலாம் பிறந்த நாளுக்கும் அந்த குளோபல் ஹாலிடேக்கும் என்ன ஒரு பொருத்தம்னா எனக்கு உண்மையிலே ஆச்சரியம். மேபி த காட்ஸ் பிளெஸிங்ஸ். ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் மை டாக். ஏன்னா பேசிகிட்டே இருக்கலாம். இப்படி என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பண்ணுவான்னா அப்படியே வச்ச பார்ப்பான். இன்னும் சில பேர் ஆட்டி பார்ப்பாங்க, ஓடுதா ஓடலையா. இன்னும் சில பேர் பக்கத்தில் கேலண்டரை பார்ப்பான், என்னைக்கு வந்தான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த வகையில் இந்த சிறப்பான எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Thank you, sir, for your hilarious yet thought-provoking speech. I request Shri R. Ramanathan to give his address. அனைவருக்கும் வணக்கம். இந்த சபையிலே பல அறிஞர்கள் இருக்கிற இந்த சபையில் நானும் இருக்கிறேன். எனக்கும் அவங்களோட சேர்த்து ஹானர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக Sri Krishna Sweets, they have done such a wonderful job in organizing such a wonderful event, bringing the eminent persons on the dais, not only on the dais, in front of me also, and I am also put as one amongst them. So I feel very much honored. I do not want to add anything, but what I want to say about my project is just, it was told, and I am director for Chennai Metro Rail, and it's a tough job, and lot of inconveniences. Of course, you all will be cursing us. There is no other way, because such projects should have been done long back, as is done in several other countries, when traffic are not picked up, when vehicles populations are not picked up, population itself are not picked up, whereas we are doing the work when it has reached the peak and already the roads are full and we are asked to do the work. So you just imagine how we can do the work, because all our works are to be done on the road, whereas all other works are being done separately in their own site, whereas our site is shared by all of us, vehicles, etc. So, however, at the end of it,
when we complete the work and when trains start running, we feel elated. We feel that yes, something is, we are able to give back. So we feel with all, wherever we go, people only curse us. So we all come up in that way only, but we take it as a blessings. To speedily complete so that the curse duration is limited. That's what we can do. So we have completed 10 kilometers. Very short. I will take only 1 minute. 10 kilometers we have completed. Coimbatore to Alandur, we all know, with 7 stations, and we'll be in about 6 or 7 months' time. We'll be opening from Alandur to St. Thomas Mount, and also from Little Mount to airport, which will add another 10 kilometers. And then by June, July of next year, we'll start the operations from Coimbatore to Egmore stations, which is the first underground station, which will get commissioned, which is passing through the Anna Nagar, etc. The tunneling work is fully complete. That is from Coimbatore to Egmore. We have gone in the tunnel, and of course, people may not be knowing from outside what is going on. But out of 36 kilometers of total tunneling work, we have already completed 31 kilometers, which is a very tough work actually. But this is not a forum to talk. But anyway, this is what just I wanted to say. And we are at your service. We are not so big, etc. We are at your service, and we will do what best we can do with whatever best technology available here. And I feel, again, I want to say that I feel honored in having been felicitated on the important occasion of Dr. Abdul Kalam, his birth anniversary, and to get the award from such eminent people like the chief guest, the judge, and also organized by the Sri Krishna Sweets. So thank you very much. Thank you very much. Thank you, sir. I request Sri Thotatri Vishwanathan to deliver his acceptance speech. Respected Chief Guest, Honorable Justice Sri Rajendran, Sulin Selvar Sukhi Shivam, trustees and members of the Mahadevayar Endowment, learned people on the dais and off the dais, ladies and gentlemen. First of all, I feel extremely humbled and honored for having been selected to receive this award instituted by Sri N.K. Mahadevayar Trust for excellence in communication, especially on the day of Abdul Kalam's birthday. He was my role model. So it's extremely thankful for you for selecting me. At this point of time, I'll be failing in duty if I do not thank my teachers first, who have given me the knowledge to come up to this stage. So thanks to all the teachers from my school, from my college, my parents who have supported me throughout, and the institution where I work. I think I still remember a very important quote when Mr. Narayanamurthy was here on a Excellence Award function. Shekhar Gupta was the chief guest on that day. And he said, I would like to thank Mr. Murthy and his organization for making 3 words important, which is made in India. He said, your software took us onto the map and made India proud. And for the amount of work they do in terms of the social responsibility which they have been doing for the past 25 years under the Infosys Foundation. I'm a small person in this organization trying to emulate some of those stuff. And I wish and pray that I can continue to do this for the years to come. I would like to thank Mr. Murli for his excellent speech and the importance of parents, because I get my discipline from my father. Thank you. Thank you, one and all. Thank you, sir. I request Sri R. Madhavan to deliver his acceptance speech. Good evening to you all. மாலை வணக்கங்கள். நான் ஒரு விவசாயி. துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி யாரையாவது போய் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு கேட்டால்
விவசாயம் பண்ணுறான்றது தலை குஞ்சுன்னு தான் சொல்கிறான். டேய் என்னடா பண்ணுறார்? ஏதோ பண்ணுறார். ஏதோ பண்ணுறார். ஸோ விவசாயம் அப்படின்றதையே விவசாய நாட்டில் உட்காந்துட்டு அதை இவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கோம் அப்படின்றது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இதில் ஒரு விவசாயிக்கு ஒரு மரியாதை கொடுத்த முரளி சார் அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். See, at the outset, Indian farming is in such a bad shape. The productivity, we call ourselves agriculture nation. But if you really look into the map of agriculture, we are one of the lowest productivity in the world. With the best natural endowments, still we are battling for it. I don't know how, most of you are aware, more than 40,000 crore worth of pulses are being imported. This morning I heard the news from the finance minister, it's not enough. We are importing from a country which are not naturally endowed for any vegetable or any cultivation or any form of agriculture. Say for example Israel, where I visited. They have no soil, but their productivity is so high, you have soil, and they have no sun, in the sense, which is not acceptable to your crops. And why people don't go into the agriculture is drudgery, the hardship. அதோடு மட்டும் இல்லை, வெயிலில் சாகணுமா, நானே போய் உழைக்கணுமா, ஏன்னா கருவிகள் அப்படின்றதையே நம்ம இன்னும் கொண்டு வரல. We can't import tools from other countries for a simple reason, our land holdings are fragmented. So fragmented tools plays a vital role, and I try to do that in my small way. I've gone up to about 7-8 tools and patented about 4, and still 3 are under construction. This is only to remove the drudgery and enhance the manpower. My only vision is, how do you improve the productivity? Simple, I'm training the entrepreneurs also. Now the educated should get into the farming. See, that's my next subject, that's what Dr. Kalam insisted on me during his visit and his talk. And I'm so grateful and thankful to Muraliji to have called me on this particular occasion. When Mr. Krishnamurthy of this organization sent me a one-line mail, I said, see, I don't know whether I'm eligible for this, first of all, because the August House is presented with other dignitaries. And what do you want to call yourself? I said, I would like to call as a farmer. Let's give respectability to the farming. Otherwise, we cannot survive. நம்ம உயிர் வாழணும்னா முதல்ல சாப்பிட்டாகணும். இங்கே சாப்பாடுக்கே பட்னி. பட் திடீர்னு சொல்வார், ஜட்ஜ் இருக்கார் இங்கே, because they passed a bill saying that FCI godowns are full, pass it on. But FCI godowns are full, people can't buy it. அதனால தான். Thank you very much. And I thank you all. I never expected, such a huge audience to be addressing it. My sincere thanks to you. Thank you very much for that. Thank you, sir. I request Padma Shri Dr. V. Mohan to deliver his acceptance speech on behalf of Sri Satya Sai Central Trust and share the blessings of Bhagavan for the organizers, awardees, and the participants of the program. Respected Chief Guest of today's function, Honorable Justice Thiru B. Rajendran, Sri Murali, Chairman and Managing Director of Murali Sweets, Thiru Sukhi Shivam, respected fellow awardees, respected All India President of the Sri Satya Sai Organization and Central Trustee, Sri V. Srinivasan, Vice President, Sri Ramani, fellow trustees of the organization, distinguished invitees, ladies and gentlemen. I deem it a great privilege and honor, and I'm extremely humbled to accept this honor on behalf of the Sri Satya Sai Central Trust. I believe this honor is being given for the mobile hospital project, which is being conducted in Chennai for the last 1 year or so. And if I can share a secret with you, Bhagavan is omnipresent, omnipotent, and omniscient, as you all know.
many, many years ago, long before any of us even dreamed that such a project will come true, Swami had confided in some of the senior members of the organization, and he said, I will give a van, a bus to Chennai. He said Madras at that time. It was Madras at that time. And he said that van or bus will go around serving poor people. Many, many years passed, and it was after Swami's Mahasamadhi that it actually happened, but we know that Swami's calendar is always very different. So Swami had said this many, many years ago, and about a year ago, the Central Trust of the Sri Sathya Sai organization, which is carrying on the magnificent work of Swami even after his physical passing, thought it fit to try an experiment, because everybody says, well, you saw the temples of learning at Puttaparthi, you saw the temple of healing at Puttaparthi, you saw the magnificent work, which is actually, in my opinion, unparalleled anywhere in the world. Because the Sri Sathya Sai organization is the largest spiritual organization, largest NGO in the whole world. And nowhere in the world is complete free treatment given for thousands and thousands of people. And it's been now going on for 25 years without a break. Many people said that after Swami, all this will stop. If you really want to look at the statistics, which is published every year on Swami's birthday, the annual report of the Central Trust is published. The statistics show that everything is increasing. The numbers have increased. The number of people who are getting free treatment at these hospitals, the number of students who are taken in the university, right from the first stand. This is the story of a house that has journeyed across 5 decades. A journey of struggle, adventure, passion, and achievement. A journey from a local name to global fame. Sri Krishna Sweets, founded by Amuda Semmal, Sri Mahadevayar, is known for its melting magic, the divine Mysore Pa, a delicacy loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports, and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.